டிட்வா புயல் காரணமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேர அவசர கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டில் உள்ளது என்றும் இக்கட்டுப்பாட்டு அறையின் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புயல், மழை, வெள்ளம் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் சரவணன் கூறியுள்ளார். மழையின் போது ஆறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குழந்தைகளை செல்லாத வகையில் பெற்றோர் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். டிட்வா புயல் எச்சரிக்கையாக கடலூரில் வெள்ளி கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடலூரில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளி கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேர் கடலூர் வந்தடைந்தனர். டிட்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாகூர், வெளிப்பாளையம், புத்தூர், சிக்கல், திருக்குவளை, கீழ்வேலூர், வேளாங்கண்ணி மற்றும் தலைஞாயிறு, வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட். மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக வைக்கும்படி கடலோர காவல்படையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியுள்ளது. இந்த புயல் புதுச்சேரியை நோக்கி நகரும் என்றும் இதனால் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேசிய மீட்புக் குழுவினர் 60 பேர் கொண்ட குழு தயார் நிலையில் உள்ளது. இதற்கிடையே புதுச்சேரி கடலோர காவல்படையினர் 15 மீனவ கிராம பகுதிகளில் நேரடியாக சென்று மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் படகுகள் மற்றும் வலைகளை மேடான பகுதியில் வைக்கும் அறிவுறுத்தினர். டிட்வா புயல் எதிரொலியாக திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலை ஆர்ப்பரித்து காணப்படுகிறது. கடல் அலை சீற்றம் காரணமாக கடலில் குளிக்க சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது.